ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய ஐக்கியத்திற்காய் காத்திருக்கிற தேவன். எப்பொழுது என்னுடைய மகன் என்னோடு கூட பேசுவார் என்று சொல்லி அவர் நமக்காய் காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் உறவாடுவோம். எல்லா காரியத்திலையும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எப்பொழுதும் அவரோடு கூட ஒரு தொடர்பிலே இருக்கும்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். இடைவிடாமல் அவரோடு கூட நம்ம கனெக்ஷனில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நாம் முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது எப்படி குழந்தை தன் பேரண்ட்ஸை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுமோ, அதே போல நம்ம சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெப வேலைகளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருப்பேன் என்றால் காலை 4 to 5 இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். காலையிலையோ மதியமோ ஆய்ந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அவர் உங்களுக்கு முன்னதாகவே வந்து காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிரசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பின் தேவனை நாம் பாடி இந்த வேலையில் கொண்டாடுவோமாக. இந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த கோட்டை
கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே நாடி வந்தேன் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். கண்ணீரை துருத்தியில வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அளவு இருக்கிறது. மனிதர்கள் சொல்லுவார்கள், இவங்கெல்லாம் கண்ணீர் வெடிக்க வேண்டியது, அவங்க பட்டதுக்கு அனுபவிக்கிறாங்க, இதுவும் படட்டும் இனியும் படட்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உங்கள் கண்ணீரை கண்டு அவர் சும்மா கடந்து போகிற தேவன் இல்லை. உங்களுக்கு கண்ணீரை துடைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியங்களில் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு அன்னாள் கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுதாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தது போல இன்றைக்கு அவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை அவர் ரிலீஸ் பண்ணுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அன்னாளை போல. அதுக்கப்புறம் அன்னாள் அழுகவில்லை, தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு இருந்தால் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு அவரை துதிக்கும் பொழுது, கர்த்தாவே இந்த கண்ணீரோட கூட இந்த விண்ணப்பத்தை உங்களிடத்துல வச்சிருக்கிறேன், நிச்சயமாவே என் கண்ணீரை பார்த்துருக்கீங்கப்பா, என் கண்ணீரை கண்டு நீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கிறீங்க, என் தேவைகளை சந்திக்கிறீங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க, கணவனை ஆசீர்வதிக்கிறீங்க, இந்த வியாதியை விலக்கி போடுறீங்க சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தும் பொழுது அந்த மேலான சமாதானம் உங்களுடைய இருதயங்களை நிரப்புகிறது. அந்த மேலான சமாதானம் உங்கள் சிந்தைகளை நிரப்புகிறது. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற நேரம் இதுவே. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால், என்னால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஜெபிக்க முடியலைன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்றுகிறார். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அந்த கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். அவர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புகிறார். உங்கள் ஜெப நேரங்கள் எல்லாம் இன்பமான ஜெப நேரங்களாய் மாறப்போகிறது. எப்படா ஜெபிக்க போகலான்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிக நேரம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்க வைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி சுவாமி. நாளெல்லாம் அவருடைய பாதம் நம்மளுக்கு எவ்வளவு இன்பமான ஒரு பாதமா இருக்கிறது. எப்பப்பெல்லாம் அவருடைய பாதத்தில் போய் நீங்க ஜெபிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நோக்கி பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. இனியும் துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை. துக்க நாட்கள் முடிந்து போகிறது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ இயேசுப்பா, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில ஜெப ஆவினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா
உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஏற்படுகிற தலைவலியிலிருந்து அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஏற்படுகிற உடம்புல இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். வேதனை நீங்க சுகமாயிரு மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று இந்த வேளையில வாக்கு பண்ணுகிறார். இப்படி தழுவுகிறார், நான் சுகமானேன் ஆண்டவரே. 1 Peter 2:24 தழுவுகிறார், சுகமானோம் என்ற இந்த பாடலை பாடி நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தரின் விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தேன். நம்ம கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. நம்முடைய தேவைகளை பார்த்து விட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அவர் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று யோபுல வாசிக்கும் பொழுது உங்கள் வாசஸ்தலத்தை அவர் விசாரிக்கிறார். உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சொந்த குமார் என்று பாராமல் தம்மையே கொடுத்த தேவன். எனக்கு இந்த பரலோகம் கூட வேணாம், நீதான் மகளே வேணும், நீதான் மகனே வேணும்னு சொல்லி நமக்காக பரலோகத்தில் இறங்கி வந்த தேவன் அற்புதங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை அவர் செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. நீரே என் ஆத்மநேசர் ஆண்டவரே, நீரே என் ஆத்மநேசர். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சுவாமி என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கும்போது கர்த்தர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கப்பா, நீங்க என்னை அறிந்து என் இதயத்தின் வேதனை அறிந்து எனக்கு நல்ல ஆத்மநேசரா இருக்கிறீங்களே, எனக்கு நல்ல மணவாளனா இருக்கிறீங்களே. அவர் நமக்கு நல்ல மணவாளன், அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன், நம்முடைய காயங்களை குணமாக்குற தேவன், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சரி செய்கிற தேவன். நம்மளை யாரும் குற்றப்படுத்தாதபடி அவர் நம்மை சரிப்படுத்தி நம்மளை அலங்காரமாய் வைக்கிற தேவனா இருக்கிறார். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் அன்பு கூர்ந்தி என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்புக்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். ஸ்தோத்திரப்பா. நன்றி சுவாமி. அவர் நமக்கு போதுமானவர். எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை அவர்களுக்கு வாக்கு தந்திருக்கலாம். வருட ஆரம்பத்தில் இல்லை, பல வருடங்களுக்கு முன்பாக, பல மாதத்துக்கு முன்பாக வாக்கு உங்களுக்கு தந்திருக்கலாம். அவர் உங்கள் வாக்கை, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். வாக்கு பண்ணினவர் மாறினார். அவர் மாறுவதில்லை. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் மாறவில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேவன் நிச்சயமாவே இந்த பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண தேவன். நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்த தேவன். வாக்கு மாறாதவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வயது சென்ற அளவில் குழந்தை பெற்றுக்கொள்ள அவங்க பிசிக்கலா எந்த சிம்டம்ஸ் கிடையாதுன்னா கூட அவர் வாக்கு பண்ணிவிட்டார். தருவேன் என்று நிச்சயமா ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற அந்த வேளையில வந்திருக்கிறார். எல்லா தடைகளையும் உடைத்திருக்கிறார். காலங்கள் ஆகிவிட்டதே என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நேரம் இதுவே. தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர்.
உரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதன் அல்லவே, மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனிதன் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை என்றும் செய்து முடிப்பவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். Thank you, Father. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன், பிள்ளை பெரிய லெவலில் வருவான்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவைகளை சந்திப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி சுவாமி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசு சுவாமி. உங்க வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க இயேசு. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவாகிய உம்மால நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கின தேவன் ஒவ்வொருவரை கூட நீங்க ஆசீர்வதித்து பெரிய அளவில் ஒவ்வொருவரை உயர்த்தி நீங்க அழகு பார்க்கிறதற்காய் கூட ஸ்தோத்திரம். உடைய காருண்யம் ஒவ்வொருவரை பெரியவர்களாய் ஆக்குறவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.